أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد السلام عليكم ورحمة الله وبركاته வாராந்தம் நடைபெறுகின்ற அல் குர்ஆன் வ சுன்னா அமர்விலே இன்றைய தினம் பிறர் மனம் கவர வாழ்வோம் என்ற தலைப்பிலே ஒரு நிகழ்வினை இலங்கை ஜமாத்தே இஸ்லாமி உலப்பனை கிளை ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த நிகழ்வின் வளவாளராக இங்கு வருகை தந்திருக்கிறார் மதிப்புக்குரிய அஷேக் என்எம் இர்ஃபான் இஸ்லாஹி அவர்கள். அவர்களை அன்போடு இந்த இடத்துக்கு வரவேற்றுக் கொண்டு இந்த நிகழ்வை நடாத்தி தருவதற்கு அன்போடு இந்த இடத்துக்கு அழைக்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். أعوذ بالله بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما اللهم يسر ولا تعسر. வாராந்த அல் குர்ஆன் சுன்னா விளக்க வகுப்பில் இன்றைய வாரம் பிறர் மனம் கமல வாழ்வோம் என்ற தலைப்பை பார்க்க இருக்கின்றோம். இந்த விடயத்தை சிறப்பாக முன்வைக்கின்ற ஆற்றல் எனக்கும் அதனை சிறப்பாக விளங்கிக் கொள்கின்ற ஆற்றல்களையும் அல்லாஹ் தஆலா வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தலைப்புக்குள் வருகிறேன். பிறர் மனம் கவர வாழ்வது என்ற தலைப்பு அவசியமா? மனுஷர்களோட மனசு குளிர நாங்க வாழணுமா? அவங்களோட மனசுல தாக்கத்தை நாங்க ஏற்படுத்தணுமா? அல்லாஹ்வோட உறவை வளப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வோட உள்ளத்துல இடம் பிடிச்சு கொண்டு அல்லாஹ்வோட உறவை வளப்படுத்தி கொண்டு வந்தா போறதாதான். மனுஷர்களோட உள்ளத்திலேயும் இடம் பிடிச்சோணுமா ஒரு கேள்வி இந்த தலைப்புக்குள்ள இருக்கும். இந்த கேள்விக்கான விடைக்கு வாரத்துக்கு முன்னால பிறர் மனம் கவர வாழணும்ன்றதுல பிறந்து சொல்றதுக்குள்ளால யாரெல்லாம் உள்வாங்கப்படுவாங்க கொஞ்சம் சொன்னா, யார்ட மனசு கவர்ற மாதிரி யார்ட மனச தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி நாங்க வாழணும். எவர்ட உள்ளங்கள்ல நாங்க தாக்கம் செலுத்தணும். அந்த லிஸ்ட் என்ன? யார்ட மனசுல சும்மா சொல்லுங்க உங்களுக்கு பண்றது, யார்ட மனசுல தாக்கத்தை நாங்க ஏற்படுத்தணும்? தாய் தாப்பண்ட பெற்றோர்ட மனசு குளிர்ற மாதிரி அவங்களோட உள்ளத்தை கவர்ந்து நாங்க வாழணும். வேற மனைவி மார்ட அதே மாதிரி பெண்களுக்கு கணவர் மார்ட உள்ளத்தை கவர்ந்து வாழணும். அடுத்தது பிள்ளைகளோட மனதை பெற்றோர் கவர்றதும் பெற்றோர்ட மனதை பிள்ளைகள் கவர்றதும், நீங்க சொன்னது போல கணவன் மனைவி வரும். நாங்க மனைவி மார்ட உள்ளங்களை கவரணும். எந்த அளவு தூரம் எங்கட வாழ்க்கையில எங்களால மனைவிமார் கவரப்பட்டிருக்கிறாங்க, ரைட்? எந்த அளவு தூரம் அவங்களோட உள்ளங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறோம். பெற்றோர்கள், சிறுவர்கள், இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க.
இந்த உலகத்துல தியாகங்கள் அர்ப்பணங்கள் என்று செல்லும் போது மறக்கேலாத ஆட்கள் பெற்றோர்கள். எங்களோட வாழ்க்கை எவ்வளவு தூரம் பெற்றோர்கள் உள்ளங்களை குளிர வச்சுக்குது, அவங்களோட வாழ்க்கையில நாங்க தாக்கம் செலுத்திக்கிறோமா? கணவன் மனைவி என்ற விடயத்துல ஒரு பெண் இந்த உலகத்துல யார்ட உள்ளத்தையும் தாக்கம் செலுத்திலும், ஆனால் ஒரு கணவன் திருப்தியை பெறா நம்ம மரணிச்சுட்டு அவருக்கு சொர்க்கம் போகலாம், சொர்க்கம் போகலாம். அது போல மனைவியில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நான் மிகச்சிறந்தவன் எனது குடும்பத்துக்கு, உங்களில் மிகச்சிறந்தவர் உங்களோட குடும்பத்துக்கு சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். எங்களோட மனைவிமாருக்கு நாங்க சிறந்தவர்களா என்ற கேள்வியை கேட்டா என்ன பதில் வரும்? என்ன பதில் வரும்? உஸ்தாத் அஜ்ஜுல் அக்பரும் இந்த பாயிண்ட்ல ஒரு விஷயம் ஒன்று சொன்னார். எங்கள் பத்திய பதிவு, எங்களை பத்தி ஒரு ஸ்கேன் எடுக்கணும்டா மனைவி மார்ட்ட கேட்டா ஹஸ்பண்ட் எப்படி, அவருக்கு எப்ப கோபம் வரும், கோபம் வந்தா என்ன வார்த்தை வரும், எப்படி பேசுவார், எப்படி நடந்து கொள்வார், அவருக்கு கோபம் வந்தால் எது விளங்கும் எது விளங்காது, சரியான ஒரு ஸ்கேன் ஒன்று வரும். அது போல இன்னும் ஒரு கருத்தையும் சொன்னார் உஸ்தாத் அஜ்ஜுல் அக்பர். பிள்ளைகள்கிட்ட பெற்றோரை பத்தி கேட்டா, வாப்பாக்கு கோபம் வந்தா எப்படிப்பா வாப்பாவை பத்தி சொல்லுங்கன்னா வாப்பாவை பெற்றோர்களை பத்திய சரியான ஸ்கேனிங் புள்ளான்னு சொல்லும். கோபம் வந்தா வாப்பா உம்மாக்கு என்ன வார்த்தை பிரயோகிப்பார், உம்மா வாப்பாக்கு என்ன வார்த்தை பிரயோகிப்பார், அவங்க பேசுவாங்களா பேச மாட்டாங்களா, அவங்களோட முகபாவனங்கள் எப்படி இருக்கும், பிள்ளைகளோட அவங்க எப்படி நடந்து கொள்வாங்க. இந்த ஸ்கேனிங்க பெற்றோர்கள் பற்றிய பதிவுகளை பிள்ளைகள்கிட்ட எடுத்துக்கிறோம் சொன்னாங்க. எந்த அளவு தூரம் நாங்க பெற்றோர்கள்ல தாக்கம் செலுத்திக்கிறோம், எந்த அளவு தூரம் பிள்ளைகள்ல நாங்க தாக்கம் செலுத்திக்கிறோம். அதை தாண்டி நான தம்பிகள், தாத்தா தங்கச்சிமார், உறவினர்கள் வரும்போது சாச்சா சாச்சி, பெரியப்பா பெரியம்மா, மாமி மாமமார், எங்களை சுத்திக்கிற உறவுகள் எவ்வளவு தூரம் எங்களோட வாழ்க்கை தாக்கம் செலுத்திக்குது, அவங்களோட உள்ளத்தை எவ்வளவு தூரம் நாங்க வென்றிக்கிறோம். அடுத்தது அயலவர்கள், பக்கத்து வீட்டார்கள், எங்களோட சேர்ந்து வாழ்றார்கள். எங்களோட வாழ்க்கை பத்தி அவங்கள்ட்ட கேட்டா எங்களை பத்திய சர்டிபிகேட் எப்படி கிடைச்சு, எங்களோட பேச்சை பத்தி, எங்களோட குடும்ப வாழ்க்கையை பத்தி, எங்களோட புள்ள வளர்ப்பை பத்தி, கொடுக்கிறது பத்தி, எடுக்கிறத பத்தி, எங்களை பத்திய பதிவுகள் எப்படி கொடுத்திக்கிறோம், அவங்களோட உள்ளங்கள்ல தாக்கம் செலுத்துற அளவுக்கு நாங்க வாழ்ந்திக்கிறோமா? தாக்கம் செலுத்துற அளவுக்கு நாங்க பக்கத்து வீட்டார்களோட வாழ்ந்திக்கிறோமா? எங்களோட தொடர்பு பண்றார்கள், இந்த ஊர்ல தொடர்பு பண்றார்கள், பள்ளிக்கு போகும் வரும் போது தொடர்பு பண்றார்கள், பள்ளியில தொடர்பு பண்றார்கள், பாடசாலை சமூகத்தோட தொடர்பு பண்றார்கள், எங்களோட வியாபாரத்துல தொடர்பு பண்றார்கள், எங்களுக்கு கீழே வேலை செய்யறார்கள், எங்களோட கிளாஸ்ல படிச்சிறார்கள், எங்களுக்கு படிச்சு தர டீச்சர்ஸ்மார், எங்களுக்கு கீழே தம்பி தங்கச்சிமா பத்தி அவங்கள்ட்ட மனசுல எங்களை பத்தி என்ன பதிவு கொடுத்திக்கிறோம், தாக்கம் செலுத்திக்கிறோமா, கவர்ந்திக்கிறோமா? இந்த மனிதர்களுடனான உறவுக்கு தானே அது கணவன் மனைவி, பெற்றோரோடு, பிள்ளைகளோடு, உறவினர்களோடு, நண்பர்களோடு, ஊரவர்களோடு எல்லா விஷயத்திலும் இஹ்லாஸ் தொடர்படணும். இஹ்லாஸ் தொடர்படணும். இஹ்லாஸ் தொடர்பு படாட்டி, ஏற்கனவே இஹ்லாஸ் சம்பந்தமா விரிவான ஒரு தலைப்பொண்ணு நாங்க பார்த்திக்கிறோம். இஹ்லாஸ் இஹ்லாஸ் தொடர்பு படாட்டி அதுக்கு என்ன இல்ல, அதுக்கு என்ன இல்ல, நன்மை இல்ல. இஹ்லாஸ்னா என்ன? உல தூய்மை, இறைவனுக்காக மாத்திரம் செய்யறது. யாருக்காக செய்யணும்? யாருக்காக செய்யணும்? அல்லாஹ்வுக்காக செய்யணும். யாரு பார்த்தா போதும்? அல்லாஹ் பார்த்தா போதும். யாரு மனது குளிர்ந்தா போதும்? அல்லாஹ் இதை பார்த்து சந்தோஷப்பட்டா போதும். யாரு கூலி தரணும்? அல்லாஹ் கூலி தந்தா போதும்.
இந்த உலகத்துல இல்ல மறுமையில் அந்த கூலிகள் கிடைச்சோனும். முழுமையாக அல்லாஹ்வுக்கு செய்யறது இஹ்லாஸ்னு செல்லும். முழுதும் இந்த மனிதர்களுடனான உறவு இஹ்லாஸ் தொடர்பு படணும். பட்டாத்தான் அதுக்கு நன்மைக்கு. இஹ்லாஸ் தொடர்பு படல, நன்மை இல்ல அவ்வளவா, நன்மை இல்ல அவ்வளவா இல்ல, அது பாவமாக பதியப்படும். இஹ்லாஸ் இல்லாதது பாவமாக கருதப்படும். எனவே மனிதர்களுடனான உறவு அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்கணும். மனைவியோட அவருடைய உள்ளத்துல தாக்கம் செலுத்துற ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக வாழணும். பெற்றோர் உள்ளத்துல தாக்கம் 5 புள்ள அளிக்குது. 5 புள்ளையிலும் இந்த புள்ளதான் எனக்கு மனசுக்கு பிடிச்ச புள்ள. ஒரு உம்மா வாப்பா உங்களை சொல்லணுமா? அல்லாஹ்வுக்காக செய்யணும். நான தம்பிகளுக்கு மத்தியில எத்தனை பேர் இருந்தாலும் இவர்தான் எல்லா விஷயத்தையும் கவனிப்பார், கவனம் செலுத்துவார். பதிவை கொடுக்கிறீங்க யாருக்காக? அல்லாஹ்வுக்காக செய்யணும். ஊர்ல ஒரு ஆளுமையாக நீங்க எல்லாத்தையும் கவனத்தில் கொள்றீங்க, கலந்து கொள்றீங்க. யாருக்காக? அல்லாஹ்வுக்காக அமைகின்ற போதுதான் அது நன்மையாக மாறும். அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட தாக்கங்கள் தான் பின்னால கிடைச்ச பாக்கியங்களை கொண்டு வந்து தரும். மனுஷர்களோட இருக்கிற உறவுல மனிதன் மனசுல நல்ல பேர் எடுக்கணும்ன்றதுல, மனிதன் மனதை கவரணும்ன்ற விஷயத்துல மனிதர்கள் இஹ்லாஸ மறந்து போறாங்க. அவர் ஈக்கக்கொலை ஒரு பேச்சு, அவர் இல்லாமிக்கொலை ஒரு பேச்சு. அவர் ஈக்கக்கொலை பேசுறதுக்கெல்லாம் ஆமா போடுறவர், அவர் போன பிறகு அவருக்கு பின்னால விமர்சிக்கிறார். மனுஷன் நல்ல பேர் எடுத்துக்கொள்ளணும்ன்றதுக்காக அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை மனிதர்கள் வாழ்றாங்க. தூய்மை இல்ல, நம்பிக்கை இல்ல. முன்னால இவர் பேசுறார், மாமிக்கு முன்னால மருமகள் நடக்கிற விஷயங்கள். மாமி வந்தோனே மருமகனோட மகனோட பேசுற மருமகள் பேசுறத பார்த்தா மாமி பூரடிச்சு பேத்துடுவா, புல்லரிச்சு பேத்துடுவா. எவ்வளவு கண்ணியம் மரியாதையோட மகனோட பேசுறார். நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிக்குது நினைச்சிற அளவுக்கு மாமி கருதுற அளவுக்கு மருமகள் நடந்து கொள்வா. மாமி பேத்த பிறகு மகனோட கணவனோட நடக்கிறது பகட்டு, மனித பார்வைக்காக, பேர் எடுத்துக் கொள்ளணும்ன்றதுக்காக, புகழ் எடுத்துக் கொள்ளணும்ன்றதுக்காக. மாமியோட மருமகளுக்கு உறவில்லை. மாமிட முன்னுக்கு மகள் மாதிரி விழுந்து விழுந்து வேலை செய்யறாங்க. மாமிக்கும் தெரியும் போயிண்டு, மருமகளுக்கும் தெரியும் போயிண்டு நான் செய்யறது போயிண்டு. அந்த முயற்சிகளுக்கும் கஷ்டங்களுக்கும் பலன் இல்லை. அது இந்த உலகத்தில் எதையும் சாதிச்சாது, மறுமையில ஒன்றும் கொண்டு வந்து தராது. ஆசிரியர்களுக்கு முன்னால மாணவர்கள் நடிக்கிறாங்க, மாணவர்களுக்கு மத்தியில மாணவர்கள் நடிக்கிறாங்க, வாப்பக்கு மத்தியில மகன் நடிக்கிறார். எல்லாம் நடிப்புகளாக மாறிட்டு உறவுகள்ல. எனவே இந்த தூய்மை இழந்த உறவுகள் உலகத்திலே மறுமையில சாதிக்கிறதுக்கு தடமாறுது. எனவே இந்த மனிதர்களுடனான உறவுன்றது அடிப்படை இஹ்லாஸ், அடிப்படை இஹ்லாஸ். இதுக்கு பின்னால வர ஸ்லைடுகளை இந்த இஹ்லாஸோட வச்சு கொண்டுதான் பார்க்கணும். அல்லாஹ்வுக்காக யாரோட பேசினாலும், யாரோட கதைச்சாலும் அல்லாஹ்வுக்காக என்ற மனோநிலையோடு ஒருவர் மனிதர்களோடு உறவாடுகின்ற போது மனிதர்கள் உள்ளங்கள்ல பெரும் தாக்கத்தை மனிதர்கள் ஏற்படுத்துறாங்க. அதுல ஏராளமான நன்மைகள் அவங்க அடைஞ்சு கொள்றாங்க. அடுத்தது, உண்மையிலே நாங்க மனிதர்கள்ட்ட மனம் கவர அவங்களோட மனதுக்குள்ளிர நாங்க நடந்து கொள்ளணுமா? ஏற்கனவே கேட்ட கேள்வி. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினா, அல்லாஹ்வோட உள்ளத்துல இடம் பிடிச்சா, அந்த ஏக இறைவனோட தொடர்பட்டு வாழ்ந்தா போததா? மனுஷன் விஷயத்துல நாங்க ஏன் கவனம் செலுத்தணும்? ஏன் அவனை அலட்டிக்கிறோம்? தியானங்களோட, குர்ஆன் ஓதுறதோட, இபாதத்துகளோட என வாழ்க்கையை சுருக்கி கொண்டு மனிதர்களை அலட்டி கொள்ளாம அல்லாஹ்வோட வாழ்ந்துட்டு போய்த்து மறுமையில எதிர்கொள்ளலதா? நாங்க மனிதர்களோட உறவு அலட்டி கொள்ளணுமா என்ற கேள்வி. எஸ், இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில
இறைவனோடு இருக்கிற உறவுன்றது ஹுக்குக்குல்லா என்று செல்வது போல ஹுக்குக்குல் இபாத் என்ற இரண்டாவது பகுதி இருக்குது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் போல மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. ஒரு மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மறந்து வெறும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்களை கடமைகளை மாத்திரம் செய்வதனூடாக மறுமையை அடைந்து கொள்ள முடியாது என்ற விடயம் எங்களுக்கு தெரியும். எனவே இந்த மனிதர்கள மனம் கவர்றபடி மனிதர்களுடைய உள்ளங்கள்ல தாக்கம் செலுத்தப்படி வாழணும். அந்த முதலாவது காரணம் மனிதர்கள உள்ளத்துல இடம் பிடிச்சிறது, அவங்களோட அன்பு கிடைச்சிறது அல்லாஹ்வின் அன்பின் அடையாளம். அல்லாஹ்வின் அன்பின் அடையாளம். யார் இந்த உலகத்துல அல்லாஹ்வோட அன்பை பெறுறாங்களோ, யார் அல்லாஹ்வோட அன்பை பெற்றுக் கொள்றாங்களோ அந்த மனிதர்களின் அன்பை பெறுவார்கள். அல்லாஹ் தஆலா அதை இனாமா கொடுப்பார். அது ஒரு அடையாளம். இதை நாங்க தலைப்ப ஒரு ஸ்லைட்ல பார்க்கிறோம். இதை நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிக்கிறான்றதுக்கு அடையாளம் மனிதர்கள் நேசிக்கிறது. எனவே நாங்க வாழும் வாழ்க்கையில எங்களை மனிதர்கள் நேசிக்கிறாங்க இல்லையா, அவங்களோட உள்ளங்கள்ல கவர்ற அளவுக்கு நான் வாழ இல்லையா என்றது அல்லாஹ்வோட அன்போடு தொடர்படுது என்ற வகையில முக்கியமானது. இரண்டாவது மிக முக்கியமான காரணம், குர்ஆன் சில பண்புகளை சொல்லுது. அந்த குர்ஆனிய பண்பை நாங்க பெற்றிக்கிறோமா இல்லையான்றதுக்கான அடையாளம் மனிதர் எங்களை நேசிக்கிறாங்களா இல்லையான்றத விளங்கும். அல்லாஹ் தஆலா சொல்றார், தக்வாவை பத்தி பேசி இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ் தஆலா தக்வாதாரிகளை நேசிக்கிறான்னு சொல்றான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா நல்லமல் செய்யற மனிதர்களை நேசிக்கிறான்னு சொல்றான். அல்லாஹ் தஆலா யார நேசிக்கிறான்ற ஒரு பட்டியலை குர்ஆன்ல சொல்றான். அந்த அமல்கள் எங்கள் டீக்குதுன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? மனிதர்கள் எங்களை நேசிக்கிறது, மனுஷர்கள் உள்ளங்கள்ல நாங்க இடம் பிடிக்கிறது, மனுஷர்கள் உள்ளங்கள்ல இடம் பிடிக்கிறது. மனுஷர்கள் உள்ளத்துல இடம் பிடிச்ச அடையாளம் என்ன? நாங்க மனுஷன் உள்ளத்துல இடம் பிடிச்சிக்கிறோம். அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு வார யோசனை, மனிதர்கள் உள்ளங்கள் எப்படி இடம் பிடிக்கிற அது அடையாளம் என்ன, அர்த்தம் என்ன? பிரயோசனமா வாழ்ந்து எங்களை கண்ட அவங்களுக்கு என்ன வரும்? சந்தோஷம் வரும். எங்களை நினைச்சுவாங்க, எங்களுக்காக பிரார்த்திப்பாங்க, எங்களோட சுக துக்கங்கள் அவங்க கலந்து கொண்டுவாங்க. இப்படி மனிதர்கள் உள்ளங்கள்ல தாக்கம் செலுத்துறார்கள், அவர் எங்களோட வாழ்க்கையோட இருப்பாங்க. குர்ஆனிய பண்புகள்ல நாங்க சுமந்திக்கிறோமான்றதுக்கு இரண்டாவது அடையாளம், இரண்டாவது விஷயம், மனிதர்கள் எங்களை விரும்புறாங்களா, எங்களை நேசிக்கிறாங்களா, அவங்களோட உள்ளங்கள்ல நாங்க இடம் பிடிச்சிக்கிறோமா என்றது குர்ஆனிய பண்புகள் எங்கள்கிட்ட வளர்ந்திக்குதான்றதற்கான ஒரு அடையாளம். மூணாவது, ஏன் மனிதர்களை நாங்க நேசிக்கணும், மனிதர்கள் ஏன் எங்களை நேசிக்கணும் இதற்கான மூணாவது காரணம் அல்லாஹ்வோட ஒரு வாக்குறுதிக்குது. அந்த வாக்குறுதி தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், என்ன? நிச்சயமாக ஈமான் கொண்டிக்கிறோமா? ஈமான் கொண்டிக்கிறோம். வ அமிலுஸ் ஸாலிஹாத், நல்லமல்களும் செய்தவர்கள், சயஜ்அலு லஹும் ரஹ்மானு வுத்தா, அந்த மனிதர்களுக்கு எல்லோரினதும் நேசத்தை பெற்றுக் கொடுப்போம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அது ஒரு உத்தரவாதம், அது ஒரு வாக்குறுதி, குர்ஆன் ஒரு வாக்குறுதி. அது யார்? இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அந்த ஈமானின் அடிப்படையில அமலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல் செய்து வாழ்ற மனிதர்களுக்கு அல்லாஹ் மனிதர்களுடைய உள்ளங்கள் இடங்களை கொடுப்பான், மனிதர்களுடைய உள்ளங்கள் இடம் கொடுப்பான். மனிதர்கள் அவங்களை நேசிப்பாங்க பாங்கனா.
மனிதர்களோட மனம் கவர்றதுக்கு கவரணும்ன்றதுல மூணாவது விஷயம் அல்லாஹ்ட வாக்குறுதி, அல் குர்ஆன்ட வாக்குறுதி. இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் சயஜ்அலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. இந்த உலகத்துல மனிதர்கள் ஈமான் கொண்டு, யார் ஈமான் கொண்டு நல்லமல்களும் செய்கிறார்களோ அவர்களுக்கு மனிதர்களின் உள்ளங்களில் இடத்தை எடுத்துக் கொடுப்போம், நேசத்தை எடுத்துக் கொடுப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த வாக்குறுதி எங்கள்கிட்ட உண்மையாக இருக்குதா? அந்த வாக்குறுதியை நாங்க எங்களோட வாழ்க்கை உண்மையாக்கிக்குதா? நாங்க அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? ஈமானும் அமலும் மனிதர்கள் உள்ளங்கள்ல அவருக்கு இடத்தை எடுத்து கொடுக்கணும். அதை பார்த்துக் கொள்றதுக்கு மனிதர்கள் உள்ளங்கள்ல நாங்க தாக்கம் செலுத்திக்கிறோமான்றத அவதானிச்சுக்கணும். நாலாவது காரணம், நாம் சுமந்திருக்கும் கொள்கைக்கான அங்கீகாரம். நாங்க இந்த மார்க்கத்தை சுமந்திக்கிறோம், இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு மத்தியில் எத்தி வைக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் தான் நாங்க பேசுற விஷயத்துக்கான அங்கீகாரம். நாங்க மனிதர்கள் அலட்டிக் கொள்றோம் இல்ல, கணக்கெடுக்கிறோம் இல்லன்றதுக்காக நாங்க பேசுறது குர்ஆனும் ஹதீஸும் என்றதுக்காக அவங்க கேட்க மாட்டாங்க. நாங்க மனிதர்கள் அலட்டிக் கொள்ளல, கணக்கெடுக்கல. நாங்க பேசுறது குர்ஆனும் ஹதீஸும் என்பதற்காக எங்களுக்கு காது தாழ்த்த மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு பணியில முதலாவது விஷயம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளங்களை வென்றாங்க. மனிதர்களோட உள்ளங்களை வென்றாங்க. அந்த உள்ளங்கள் வென்ற பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முழுமையாக அந்த மனிதர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. உங்களுக்கு தெரியும், மஸ்ஜித் நபவியில ஒரு கைதி கொண்டு வந்து வைக்கப்படுறார். ஒரு காட்டரபி. அவர் பள்ளி, இது கண்ணியமானது, இது தொழுற இடம், அவருக்கு தெரியாது, சிறுநீர் கழிச்சின்றார். சஹாபாக்கள் கொதிச்சு எழுந்தாங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவரை விட்டுடுங்க, அவர் சிறுநீர் கழிச்சு முடிச்சட்டும், இப்ப அந்த இடத்துக்கு தண்ணி ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து ஊத்திடுங்க சொன்னார். மஸ்ஜிது நபவிக்குள்ள நடக்கிற இந்த அற்புதமான விஷயங்களை பார்த்து அந்த மனிதர் ஈமான் கொள்றார். இன்னும் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு பெண் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார வழியில குப்பைகளை போடுறார், ஒட்டக குடல்களை போடுறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பாக்குறாங்க, வரல, போட்டு பட்டிக்கல. கேக்குறாங்க, அந்த பெண் எங்க? அவர் சுயீர் முட்டிக்கிறார். ரசூலுல்லாஹ் சுகம் விசாரிக்க சென்றாங்க. அந்த பெண் அதிர்ச்சி, ஆச்சரியம் அடைஞ்சா. இவ்வளவு நாளும் தீங்குகள் செஞ்சு கொண்டிருந்த ஒரு மனிதன் என்னை சுகம் விசாரிக்க வந்திருக்கிறார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றார். எனவே மனிதனுக்கு மார்க்கம் கொண்டு போறதுக்கு மிக முக்கியமான வழி அவர்கள் உள்ளங்களை வெற்றி கொள்றது, உள்ளங்கள் இடங்களை எடுத்துக்கொள்றது. இது மார்க்கத்துக்காக நாங்க எடுத்துக்கொள்றது. எந்த அளவு தூரம் மனிதர்கள் உள்ளங்களை நான்கு வென்றிக்கிறோம், எந்த அளவு தூரம் அவங்களோட உள்ளங்கள்ல தாக்கம் செலுத்திக்கிறோம், எந்த அளவு தூரம் தாக்கம் செலுத்திக்கிறோம். அப்படியா சில மனிதர்கள் இந்த பாதைக்கு வாரத்துக்கு தடையாகவே நாங்க வைக்கிறோமா? எங்களால வாராங்க இல்லையா? இவருடைய பேச்சு சரி வராது, இவருடைய நடத்த சரி வராது இல்லாண்டதுக்காக எங்கட வார்த்தைகள் அவங்க கேட்கிறாங்க இல்லையா? அல்லாஹ்ட மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றாங்க இல்லையா? அல்லாஹ்வின் தூதரோ அல்லாஹ்வின் தூதர்களின் தோழர்களோ இந்த மார்க்கத்துக்கு எந்த இடத்திலும் தடையாக இருந்ததில்லை, எந்த இடத்திலும் தடையாக இருந்ததில்லை. மனிதர்களுக்கு வழிகளாக இருந்திருக்கிறாங்களே தவிர தடைகளாக இருந்ததில்லை. மனிதர்களோட வார முரண்பாடு, எங்களோட வார கோபம், எங்களோட நடத்தையில அவங்க கொள்ற அதிருப்தி இந்த மார்க்கத்தை விளங்கி கொள்றதுக்கு தடையாக நாங்க இருக்கிறோமா? எனவே மார்க்கம் கொள்கை, எங்களோட கையில் இருக்கிற கொள்கை மனிதர்கள் உள்ளங்களுக்கு போய் சேர்றதுக்கு அவங்களுடைய உள்ளங்களை வெற்றி கொள்வது அடிப்படையான ஒரு விடயம். அடுத்தது ஐந்தாவது, மனிதர்களின் உள்ளங்கள்ல தாக்கம் செலுத்தணும். ஏன் முக்கியம் தெரியுமா? எங்களோட முகத்தை நாங்க எதுல பார்ப்போம்? கண்ணாடியில பார்ப்போம். உருவத்தை கண்ணாடியில பார்க்கலும், பண்பாட மனிதர்கள்ல தான் பார்க்கலும். எங்களோட பண்பாடு எவ்வளவு தாக்ககரமானதுன்றத மனிதர்கள்ல பார்க்கலும், மனிதர்கள்ல பார்க்கலும். நாங்க எவ்வளவு பொறுமையா நடந்து கொள்றோம், சகிப்பு தன்மையோட நடந்து கொள்றோம், விட்டு கொடுப்போடு நடந்து கொள்றோம், அணைஞ்சி எல்லாரும் அரவணைச்சுக்கிறோம். எவ்வளவு விசாலமான உள்ளமிக்கிறது மனிதர்களை வச்சு தான் விளங்கும். எந்த அளவு தூரம் மனிதர்கள் எங்களை நேசிக்கிறாங்க. எல்லாரும் ஒரே கல்வித்தரம் இல்ல, எல்லாரும் ஒரே குவாலிபிகேஷன் இல்ல, எல்லாரும் ஒரே அளவுல விளங்குற நிலைமையில் இல்ல.
இருந்த போதிலும் அவங்களோட இடத்துக்கேற்ப தரத்துக்கேற்ப நாங்க நடந்து கொள்வது மனிதர்களின் உள்ளங்களை வெற்றி கொள்வதற்கான அடையாள காரணமாக அமையும். எங்களோட பண்பாடு அங்கதான் கண்டு குறையிலும். எந்த அளவு தூரம் நான் நீங்களும் பண்பாடாக நடக்கிறோம்ன்றது எங்களை மனிதர்கள் எவ்வளவு தூரம் நேசிக்கிறாங்க என்ற கண்டு குறையிலும். எவ்வளவு தூரம் நாங்க மனிதர்களை எங்க நேசிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்த்த எதிரிகள் கூட, போராட்ட களத்தில் எதிரிகளா நின்றார்கள் கூட அவங்களோட உள்ளம் சொல்லி கொண்டு நல்ல மனிதர்களோட நாங்க வாழெடுத்திக்கிறோம் போராட. அவங்க சைக்காலஜிக்கலி அவங்க விழுந்துட்டாங்க. நல்ல மனிதர்கள் எதிர்க்கிறோம். மக்காலில மதீனாலில மிக நல்லவர்களோட நாங்க எதிர்க்க வந்திக்கிறோம் என்ற செய்தி அவங்களோட உள்ளத்தை உறுத்தி கொண்டிருந்துச்சு. எதிரிகள் கூட எந்த அளவு தூரம் நாங்க பண்பாடுகளால மனிதர்கள் எந்த அளவு தூரம் கவர்ந்திக்கிறோம், எந்த அளவு தூரம் மனிதர்கள் எங்களை நேசிக்கிறாங்க. அடுத்தது ஆறாவது மிக முக்கியமானது, எமது மரணத்தின் சான்று, டெத் சர்டிபிகேட் மக்கள் தான். மக்கள் தான். நாங்க மௌத்தாரோம், எங்களை பார்த்து மனிதர்கள் என்ன பேச போறாங்க, எதை பேச போறாங்க, என்ன நலவை பேச போறாங்க, நாங்க செஞ்ச எந்த கெடுதியை செய்ய போறாங்கன்றதுதான் எங்களோட சர்டிபிகேட். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாஸாவை கடந்துட்டு போறாங்க. ஃபஅத்னா அலைஹா கைரன் ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத். மனிதர்கள் அந்த ஜனாஸாட நலவுகளை பேசிக் கொண்டிருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத், அவருக்கு வாஜிபாகிட்டு சொல்லிட்டு போனாங்க. ثم مروا بأخرى فأثنوا عليها شرا فقال وجبت. இன்னும் ஒரு ஜனாஸாவை கடந்துட்டு போறாங்க. அந்த மனிதர்களோட தீங்குகளை பத்தி பேசிக்கொள்றார், ஷர்றுகளை பத்தி பேசிக்கொள்றார். அந்த மனிதர்கள் விமர்சிக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் நாங்க கடமையாகிட்டு சொன்னாங்க, விதியாகிட்டு சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, மா வஜபத் யா ரசூலுல்லாஹ், என்ன கடமையாயிட்டு யா ரசூலுல்லாஹ், என்ன விதியாயிட்டு யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முதலாவது ஜனாஸாவை கடக்கும் போது மனிதர்கள் அவரின் நலவுகளை பேசிக் கொண்டார்கள், அவர்களுக்கு சுவனம் வாஜிபாகிட்டு என்று சொன்னேன். இரண்டாவது ஜனாஸாவை கடக்கும் போது அந்த ஜனாஸாவை விமர்சிச்சு அவரின் மோசமான விஷயங்களை பேசிக்கொள்றாங்க. வஜபத், அவருக்கு நரகம் வாஜிபாயிட்டு என்று சொன்னேன். இந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரில முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவாயிருக்கு. கபர்ல ஜனாஸாவை வச்சிட்டாங்க, மலக்குமார் வரல, இன்னும் விசாரணை நடக்கல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்தின் நரகத்தின் மனிதர்களின் பேச்சை வச்சு சொல்றாங்க. எனவே நானும் நீங்களும் மௌத்தாகி ஜனாஸாவை வைக்கும் போது மனிதர்கள் எங்களை பத்தி என்ன பேச போறாங்க, எதை நாங்க இந்த உலகத்துல விதைச்சோமோ அதைத்தான் பேச போறாங்க, எதை விதைச்சோமோ அதைத்தான் பேச போறாங்க. என்னத்தை மனித சமூகத்துக்கு நாங்க விட்டுட்டு போறோம், மனிதர்கள் உள்ளங்கள் என்னத்தை கொடுத்திக்கிறோம். எங்களோட உம்மா அப்பா எங்களை பத்தி என்ன கருதுகோள் வைப்பாங்க, எங்களோட நான தம்பிமார் எங்களை பத்தி என்ன பதிவுகளோட வைப்பாங்க, எங்களோட சாச்ச பெரியப்பா மாமா மாமியார் குடும்ப உறவினர்கள் எங்களை பத்தி என்ன பதிவுகளோடு இருக்கிறாங்க, என்ன பதிவு, அண்டை வீட்டாட்கள் எங்களை பத்தி என்ன பதிவுகளோடு இருக்கிறாங்க. இந்த ஊர்ல வாழ்றோம், அழகான ஒரு ஊர், மனிதர்கள் எங்களை பத்தி என்ன கருதுகோளோடு இருக்கிறாங்க. இவர் மிக நல்லவர், ஆத்திர அவசரத்துக்கும் ஓடி வந்துடுவார், தேவைகளை கேட்டு செல்வார், சுக துக்கங்கள்ல கலந்து கொள்வார், தேவைகள் அவர் முதல் நீப்பார். வராட்டி என்னை பத்தி இவர் மட்டும்தான் விசாரிப்பார், எனக்கு ஒரு நோய்ந்தா இவர் தான் ஃபெஸ்ட் கோடி வருவார். இப்படி மனிதர்கள் எங்களை பத்தி கலைச்சுவாங்களா? இவரோட பேசினா முடிஞ்சு, வாய திறந்தா ஊர் ரெண்டாகிடும். பேசினாலே அடுத்தவரை பத்தி தான் பேசுறது. இப்படி எங்கட குறைகளை பேசுவாங்களா மனிதர்கள்? நாங்க இந்த சமூகத்துக்கு எதை விட்டுட்டு போறோம், மனிதர்கள் உள்ளங்கள் எதை விதைச்சிட்டு போறோம்?
இதுதான் எங்கள் சர்டிபிகேட். மனிதர்களை கவனம் செலுத்துறது, நலன் பாராட்டுறது, நலன்கள்ல கலந்து கொள்றது, சுகதுக்கங்கள்ல கலந்து கொள்றது, மனிதர்களோட சேர்ந்து சார்ந்து வாழ்றது மார்க்கம். அது எந்த அளவு தூரம் நானும் நீங்களும் அந்த விடயங்கள்ல கவனம் செலுத்துறோம். கடந்த இஜ்திமால மனித நலன் பேன்றதுதான் மார்க்கம் பார்த்தோம். எந்த அளவு தூரம் இந்த மனித சமூகம் எங்களால நலன் பெற்றிருக்குது. தனி மனிதனா ஜமாத்தா இயக்கமா பெற்றிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். தனி மனிதர்கள் நாங்கள் எவ்வளவு தூரம் மனிதர்கள் உள்ளங்கள்ல தாக்கம் செலுத்திக்கிறோம். எங்களை பத்தி என்ன பேசிக்கிறோங்க? இன்றைக்கு நான் மௌத்தாயிட்டா என்னைய பத்தி, என்ற ஜனாசாவை பத்தி மனிதர்கள் என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? என்ன பேசுவாங்க? மனித நலனோடு வாழ்ந்திக்கிறோமா? சில மனிதர்கள் மரணிக்கும் போது ஊரே அழுகும். சில மனிதர்கள் மரணிக்கும் போது ஊர் சந்தோஷப்படும். சில மனிதர்கள் மரணிக்கும் போது தாவரங்களும் விலங்குகளும் கூட கவலை கொள்ளும். ஏன்னா அந்த மனிதர்களை தாண்டி விலங்குகளோட தாவரங்களோட நலவு செஞ்சு வாழ்ந்திப்பார். நலவு செஞ்சு வாழ்ந்திப்பார். நலவு செஞ்சு வாழ்ந்திப்பார். எந்த அளவு தூரம் எங்கட மறுமையிட சான்றிதழ், மனிதர்களோட சான்றிதழ் எப்படிக்கும்? மனிதர்களோட சான்றிதழ் எங்களை பத்தி எப்படி யோசிக்க கூடாதா? அதை பிளான் பண்ணப்படாதா? அதை திட்டமிடப்படாதா? அதை சரியா விதைச்சிட்டு போகப்படாதா? வாழ்ற முஸ்லிம் அல்லாஹ்வுக்காக இதை செய்யணும். தனக்காக அல்ல, அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோட இதை செய்யணும். மனிதர்கள் உள்ளங்கள்ல பாசிட்டிவா நல்ல தாக்கங்களை ஏற்படுத்திட்டு போறது மூமின் அடிப்படையான கடமைகள் உண்டு. அடுத்தது, இந்த மனிதர் நாங்க யார் உள்ளங்கள்ல தாக்கம் செலுத்துறோமோ உதவி செஞ்சு, கடன் கொடுத்து, அவருடைய சுகதுக்கங்கள்ல கலந்து கொண்டு, அவருடைய தேவைகளை விசாரிச்சு, எங்களுக்கு பெருசா ஒன்றும் செய்ய இயலாது, அவருடைய கஷ்டங்களை கேட்கிறதாவது எங்களுக்கு கேள்வி. மனிதர்களோட வாழ்க்கையில சம்பந்தப்படுறோம், நலவுகள்ல சம்பந்தப்படுறோம், சுகதுக்கங்கள்ல கலந்து கொள்றோம். மனிதர்கள் எங்களால பயன்பெறாங்க. அந்த மனிதர்கள் உள்ளங்கள்ல நாங்க வாழ்வோம். அந்த மனிதர்கள் தூய்மையாக எங்களுக்காக பிரார்த்திப்பாங்க. இல்லட்டி சில மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்றாங்க, அவருக்கும் அவருடைய வைஃபுக்கும் பிள்ளைக்கும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கை, சம்பாதிக்கிறது, சம்பாதிச்சத குடும்பத்துக்கு செலவழிக்கிறது, அதுக்குள்ள சிரிச்சு பேசி கதைச்சு வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு மௌத்தாய் போறது. பக்கத்து வீட்டுக்கு அவருடைய நலவுகள் தெரியா, சமூக நலன்கள் அவர் அக்கறை இல்ல. இது எங்களுக்குரிய விஷயம் அல்ல, யாராவது பார்த்துக்கோட்டும்ன்ற மனோபாவத்தோட அவர் வாழ்றாரு. தான் உண்டு தண்ட பாடுண்டு என்று வாழ்றாரு. தான் உண்டு தண்ட பாடுண்டு என்று வாழ்றாரு. அந்த மனிதர்கள் ஞாபகம் இருப்பாங்களா? அந்த குடும்பமே 3 நாள் தான் அந்த துக்கத்தை ஞாபகத்தை வச்சுக்கும். காலப்போக்கில் அவரை மறந்துடுவாங்க. பெரியதொரு வாழ்க்கை வாழ்ந்தான். என்ன வாழ்க்கை? அறிவு கண்ணை துறக்கிறதுக்கு இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு நளினியவ ஸ்தாபிச்சார். எத்தனை நளினிஸ் இந்த முஸ்லிம் சமூகத்தை வரலாற்றுல எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. முழு நன்மையும் அவர் பெற்றுக் கொள்றார். அவர் வாழும் போது அவரால் பெற்ற பயன் எத்தனை பேர் பயன் பெற்றாங்க என்று தெரியாட்டி, ஜனாசால கலந்து கொண்டு பேசக்கொலை, எங்கடூருக்கு இதை செஞ்சிக்கிறார், எங்கடூருக்கு இதை செஞ்சிக்கிறார் என்று பேசும் போது எவ்வளவு பெரிய மனிதர்கள் நலன் பேணி ஒரு அருளா வாழ்ந்துட்டு பேசிக்கிறார் என்று சொல்றோம். முஸ்லிம் சமூகத்தை மீட்டும் போதெல்லாம், இந்த வரலாற்றை மீட்டும் போதெல்லாம் நனி மாஜரை மறக்க இயலாது. அப்படி நாட்டில வாழ்ந்த ஊர்ல மனிதர்கள் வாழ்ந்துட்டு பேசிக்கிறாங்க. பல சந்தர்ப்பத்தை நாங்க அவங்களை ஞாபகப்படுத்துறோம். அவங்க ஒருபோதும் தனக்கு, தந்த பிள்ளைக்கு, தந்த வீட்டோட வாழ்ந்தார்கள் அல்ல, இந்த சமூகத்துக்காக வாழ்ந்தார்கள், பிற மனிதர்களுக்காக வாழ்ந்தார்கள். எனவே தூய்மையான பிரார்த்தனைகள் எங்களுக்கு அவர்களிடமிருந்துதான் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே முதலாவது விஷயம் சொன்னேன், ஏன் மனிதர்கள் உள்ளங்கள்ல நாங்க தாக்கம் செலுத்தணும். முதலாவது விஷயம் என்ன? அல்லாஹ்வின் அன்பின் அடையாளம். இரண்டாவது குர்ஆனிய பண்பு
பெற்றிக்கிறோமா இல்லையான்றதுக்கான அடையாளம் தான் மனிதர்கள் உள்ளங்கள்ல நாங்க இடம் பிடிச்சிக்கிறோமா இல்லையான்றது. மூணாவது அல் குர்ஆன் வாக்குறுதி, ஈமான் கொண்டு அமல் செய்த ஆட்களை அல்லாஹ் தஆலா வாக்குறுதி ஒன்று தாரான், மனிதர்கள் உள்ளங்கள்ல இரக்கத்தை அன்பை ஏற்படுத்துவோம்ன்றது. நாலாவது நாங்க சுமந்திக்கிற கொள்கை மனிதர்களுக்கு போய் சேர்றதுக்கு மனிதர்கள் உள்ளங்கள்ல தாக்கம் செலுத்தணும். 5 எமது பண்பாட்டை பார்த்துக்கிறோம்டா மனிதர்களை பார்த்துக்குறையிலும் எவ்வளவு தூரம் எங்களை நேசிக்கிறாங்கன்றதை பார்த்துக்குறையிலும். 6 எங்கட மௌத்தாகி போகும்போது எங்களுக்கான சான்று இவங்க தான் செய்வாங்க என்று பார்த்துக்கோம். 7 எங்களுக்கு தூய்மையாக அவங்க தான் எங்களுக்காக பிரார்த்திப்பாங்க. இப்ப அடுத்த பகுதி பார்க்க போறோம். இந்த மனிதர்கள உள்ளங்கள்ல கவர்றதுக்கு, அல்லாஹ்வுக்காக மனிதர்கள் உள்ளங்கள்ல தாக்கம் செலுத்துறதுக்கு என்னோட வாழ்க்கையில செய்ய வேண்டிய விஷயங்களை நாங்க மிக சுருக்கமாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். முதலாவது, அவர் அல்லாஹ்வுடைய உள்ளத்துல இடம் பிடிச்சோனும், அல்லாஹ்வுடைய அன்பை பெறணும். மஹப்பத்துல்லான்னு செல்லும், அல்லாஹ்வுடைய அன்பை பெறுறது, அல்லாஹ்வை சார்ந்து வாழ்றது, அல்லாஹ்வோட மிக நெருக்கமாக வாழ்றது, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்றது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய அன்பை பெறும் போதுதான் மனிதர்களின் உள்ளங்களில் இடம் கிடைக்கும். மனுஷர்கள் உள்ளங்கள்ல இடம் கிடைச்சோனும்டா, மனிதர்கள் எங்களை நேசிக்கணும்டா, அல்லாஹ் எங்களை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய நேசத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும். இத அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுறதுன்றது தலையான மஹப்பத்துல்லான்ற தலையான தலைப்பு. மிக சுருக்கமாக சொல்ற ஒரு ஹதீஸ், ஒரு அடியான் நஃபிலான வணக்கங்களால் அல்லாஹ்வை நெருங்கும் போது அவர் பார்க்கும் கண்ணாகவும் கேட்கும் காதுகளாகவும் பிடிக்கும் கைகளாகவும் நடக்கும் கால்களாகவும் நான் மாடி விடுகிறேன், அவன் கேட்டால் நான் கொடுப்பேன் என அல்லாஹ் கூறுகிறான். ஹதீஸில் குதிசில வாரம். ஒரு அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுட்டா அவர் பார்க்கிற கண்ணா, கேட்கிற காதா, பிடிக்கிற கையா, நடக்கிற காலா அல்லாஹ் தஆலா மாறுவான். கேட்கோனே அல்லாஹ் தஆலா கொடுத்துடுவான். இன்னும் ஒரு ஹதீஸ், அல்லாஹ்வுடைய அன்பு ஒரு மனிதன் பெற்றுட்டா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ் இதா ஹப்ப அப்தன் தஆ ஜிப்ரீல ஃபகால இன்னி உஹிப்புல் ஃபுலான ஃபஉஹிப்புஹு. இறைவன் ஒரு அடியானை நேசிச்சா ஜிப்ரீல், மலக்குகளின் தலைவர் ஜிப்ரீல் அழைச்சி, ஜிப்ரீலே இந்த அடியான உலகத்துல வாழ்ற கஷ்ட துன்பங்களோட பிரச்சனைகளோட உலகத்துல வாழ்ற இந்த அடியான நான் நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஜிப்ரீலே நீங்கள் நேசியுங்கள்னு சொல்ல, கால ஃபயுஹிப்புஹு ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரை நேசிப்பாரு. சும்ம யுனாதி ஃபிஸ் ஸமாஇ ஃபயகூலு இன்னல்லாஹ் யுஹிப்புல் ஃபுலான ஃபஉஹிப்புஹு. மலக்கு வானத்தில் இருக்கிற மலக்குமார் அத்தனை பேரை மலச்சி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு அறிவித்தல் விடுவாரு, அல்லாஹ் உலகத்தில் வாழ்ற இந்த மனிதனை உங்களை சொல்லிக்கோங்க, இந்த மனிதனை நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, மலக்குமார்களே நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசிங்க சொல்ல மலக்குமார் அத்தனை பேரும் அந்த மனிதனை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபயுஹிப்புஹு அஹ்லுஸ் ஸமா, வானத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் அந்த மனிதர்களை நேசிப்பாருங்க. கால சும்ம யூதஉ லஹு கபூலு ஃபில் அர்த், பூமியில் உள்ளவர்கள, பூமியில வாழ்ற மனிதர்கள அன்பு அவர் பெற்றுக்கொள்வார், கபூலியத்தை பெற்றுக்கொள்வார், அவரை மனிதர்கள் ஏற்றுக்கொள்வாங்க, மனிதர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. அல்லாஹ் ஒரு மனிதனை நேசிச்சா மலக்குமார்களும் நேசிப்பாங்க. மாத்திரமல்ல பூமியில் உள்ளவர்களும், மன்ஃபிஸ் ஸமாவாத், இந்த இன்னொரு இடத்துல மன்ஃபில் அர்த் வருது, பூமியில உள்ளவைகளும் அவரை நேசிக்கும், பூமியில் உள்ளவைகளும் அவர்களை நேசிக்கும். எனவே ஒரு மனிதன் மனிதர்களின் உள்ளங்கள்ல தாக்கம் செலுத்தணும்டா, அவன் அன்பை பெற்றுக் கொள்ளணும்டா, அவன் மர்ம மௌத்துக்கு பின்னாலும் அந்த மனிதர்கள் அவருக்காக பிரார்த்திக்கணும்டா, கபருக்கு போற சந்தர்ப்பத்தில் அவரை பத்தி நல்லது பேசணும்டா. மனிதர்கள் ஆரம்பமா மனிதர்கள் அல்லாஹ்வின் அன்பை பெற்றுக் கொள்ளணும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். இரண்டாவது, மனிதர்கள் அன்பை பெறுறதுக்கு இரண்டாவது விஷயம் தான் வெரி சிம்பிளா
நாங்க வளமையா செய்யற ஒரு அமல் என்னது? சலாம் சொல்றது. சலாம் சொல்றது. எப்படி சலாம் சொல்றது? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம் சமூகத்துக்கு இது பரிச்சயம் இல்லாதது ஒன்றல்ல. பிறந்த புள்ள பேச ஸ்டார்ட் ஆயினத்துல இருந்து செல்ற ஒரு அமல் தான் சலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃப்ஸுஸ் ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்க செல்ற சலாம் மனிதர்கள் உள்ளங்கள் அன்பை ஏற்படுத்துதா என்ற ஒரு கேள்விக்கு, சலாத்துக்கு இயல்பாக ஒரு காந்த சக்தி ஒன்று மனிதர்கள் உள்ளங்களை ஈர்த்து தரும். மனிதர்கள் உள்ளங்களை ஈர்த்து தரும். நாங்க செல்ற சலாம் மனிதர்களுக்கு நிம்மதிய சந்தோஷத்தை கொடுக்குதா, அவங்களோட கவனத்தை அல்லது மனதுல நிம்மதி ஏற்படுத்துதா, எங்களுக்கு சம்பந்தமான ஒரு பதிவை ஏற்படுத்துதா சலாம் என்றால், சலாம் ஒரு வார்த்தையாகிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ஆள் பார்க்கறதுக்கு முன்னுக்கு சலாம் சொல்லி முடிஞ்சு பதில எதிர்பார்க்கறதும் இல்லை, ஒரு வளமையாகிட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்றது ஒரு துஆ. ஒரு துஆ. இந்த உலகமே இழந்து நிக்கிற நிம்மதி உங்களுக்கு கிடைச்சோன்னு கேட்கிற துஆ. அஸ்ஸலாம்ன்ற சுவர்க்கத்துக்கு நீங்க போய் சேரணும்ன்றது கேட்கிற ஒரு துஆ. ஒரு துஆ. அந்த துஆவை நாங்க துஆவா கேட்கிறோமா? மனிதர்கள் உள்ளங்கள்ல அதை தாக்கம் ஏற்படுத்துற அளவுக்கு எங்களோட துஆ இருக்குதா? எந்த அளவு தூரம் மனிதர்கள் உள்ளங்கள்ல தாக்கத்தை ஏற்படுத்துது? பிள்ளை ஸ்கூலுக்கு போய் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு பிள்ளை உளவியல் தாக்கங்களோட வரையணும். அங்க ஒரு புறக்கணிப்பு நடந்திக்கணும். யாராவது திடீர்னு ஒரு அடியண்டு கொடுத்திக்கணும். புள்ள பாதுகாப்பு ஃபீலிங் இல்ல, அந்த இடத்துல தாக்கம் வருது. ஏதாவது ஒரு புறக்கணிப்பு வருது. அந்த புள்ள வீட்டுக்குள்ள வரக்குள்ள உம்மா சொல்ற சலாம் புள்ளைக்கு ஒத்தடமாக அமையுமா? உளவியல் பிரச்சனை தீர்ந்துடுமா? அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி துஆவா சலாத்த சொல்றோமா? தெரிஞ்ச ஆட்களை கண்டா செல்ற நீத்தி ஒரு அஸ்ஸலாமு அலைக்கும் 2 நிமிஷத்துக்கு சலாம் கொண்டு வரும். அது ஒரு ஃபீலிங்கோட வரும். அந்த சலாத்துக்குள்ள எவ்வளவு நாங்க நெருக்கம்ன்றதை காட்டி கொடுக்கும். இந்த சமூகத்துக்குள்ள சலாம் உணர்வு பூர்வமான ஒரு துஆவா இருக்குதா? உள்ளத்திலிருந்து அது வருதா? அவர்கள தாக்கத்தை ஏற்படுத்தணும்ன்ற சிந்தனையோடு சலாம் சொல்றோமா? அது வழக்கமாயிட்டா? வழக்கமாயிட்டா? உம்மா வாப்பாக்கு செல்ற சலாம், வாப்பா புள்ளைகளுக்கு செல்ற சலாம், ஆசிரியர் மாணவர்களுக்கு செல்ற சலாம், மாணவர்கள் ஆசிரியருக்கு செல்ற சலாம், முதியவர்கள் இளைஞர்களுக்கு செல்ற சலாம், இளைஞர்கள் முதியவர்களுக்கு செல்ற சலாம் எப்படி இருக்குது? தாக்கத்தை ஏற்படுத்துதா? தாக்கத்தை ஏற்படுத்துதா? பாகிஸ்தான்ல நடந்த ஒரு கோர்ஸுக்கு போய்த்திக்குள்ள ஒரு லெக்சர் அவர்த சலாத் அனுபவத்தை சொன்னார். ஜமாத் பில்டிங் இருக்குது மைசூரால. அந்த பில்டிங்க்கு முன்னால ஒரு ரோட்டை கூட்டிக் கொண்டிருக்கிற ஒருத்தர் எதனாலும் ரோட் கூட்டுற வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறார். வளமையா போற ஒருத்தர் சலாம் சொல்லுவாராம். இவர் வலைக்கும் சலாம்னு சொல்றார். நீண்ட நாளைக்கு பிறகு இவர் போறார். அவருடைய கையை வந்து பிடிச்சிக்கிறார். உங்களை காணலையே மிச்ச நாளா? இல்ல, நான் ஒரு மாசமா ஒரு பயணம் பேத்தினேன். நீ ஏன் விசாரிக்கிறீங்க? நீங்க மட்டும்தான் எனக்கு சலாம் சொல்வீங்க. நீண்ட நாளா நீங்க எனக்கு சலாம் சொல்ல உங்களை ஒவ்வொரு நாள் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு தான் அது கிடைச்சு. சரி, நீங்க என்ன இங்க போறீங்க வாரீங்க? அவர் அப்படியே உள்ளுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஜமாத் செய்யற பணிகள் என்ன, வேலைகள் என்னன்றதை விளங்கப்படுத்திக்கிறார். பண்ணினா அவர் அதோட தொடர்பாகிறார், படிச்சார். நான் சொல்றேன், 2012 அந்த டைம்ல ஒரு மாநிலத்திட தலைவரா அவர் மாறிட்டார். யாரு? அத ரோட்டை கூட்டி பெருக்கி கொண்டு ஒருத்தர். வந்த மாற்றம் எதுல? சலாத்து. சலாத்துக்கு காந்தி இயல்பிக்குது, அதுல பரக்கத்திக்குது, அதுல அருளிக்குது.
அது சலாமா சொல்லப்படும் போது. புள்ள உளவியல் தாக்கத்தோட வார புள்ளைக்கு முகத்தை பார்த்து சிரிச்சு கொண்டு உணர்வு பூர்வமா செல்ற ஒரு சலாம் அந்த புள்ளோட உளவியல் பிரச்சனையை தீர்த்திடும். கஷ்ட துன்பத்தோட வார கணவன் வீட்டுக்குள்ள வரக்கொலை மனைவி செல்ற உணர்வு பூர்வமான சலாம் அந்த சலாத் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வதன் ஊடாக அந்த கணவன் பிரச்சனை அல்லாஹ் தஆலா நிவர்த்தி செஞ்சிடுவான். வேலை சோழிகளோட காலையில இருந்து வேலை செய்யற மனைவி முதுகு வலியோட மூட்டு வலியோட இருக்கிற மனைவிக்கு கணவன் சொல்ற உணர்வுபூர்வமான சலாம் அந்த பிரார்த்தனை அவரோட வலிகள் எல்லாம் குறைச்சிடும். இந்த சலாம் எந்த அளவு தூரம் சமூகத்துக்குள்ள இருக்குது, நாங்க எந்த அளவு தூரம் மனிதர்களுக்கு உணர்வுபூர்வமா சலாம் சொல்றோம். எத்தனை பேர் கருதுவாங்க இவர் மட்டும்தான் எனக்கு சலாம் சொல்றது, எப்ப கண்டாலும் சலாத்ல முந்திக்கு வருவார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முறைப்பாடு பட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் உமர் எனக்கு சலாம் சொல்றது இல்ல, உமர் எனக்கு சலாம் சொல்றது இல்ல. ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, உமரே இப்படி ஒரு முறைப்பாடு, அபூபக்கருக்கு நீங்க சலாம் சொல்றது இல்லையே, அல்லாஹ்வின் தூதரே நீங்க ஒரு முறை சொன்னீங்க முதல்ல சலாத்ல முந்திக் கொள்றான் அல்லாஹ் நேசிக்கிறான் விரும்புறான், அந்த நன்மையை அபூபக்கருக்கு கூடிய என் சகோதரன் அபூபக்கருக்கு கொடுக்க நான் விரும்புறேன் யா ரசூலுல்லாஹ், எனவே அவர் சலாம் செல்லும் வரக்காட்டி நான் வெயிட் பண்ணுவேன். அந்த செய்தியை கேட்டதுக்கு பின்னால அவருக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக என்ன பதிவு வந்திக்கும், என்ன எவ்வளவு பெரிய மாற்றம் ஒன்று உள்ளத்தில் ஏற்பட்டிக்கும். நலவு நாடுறது, நன்மை செய்யறது, மனிதர்கள் கஷ்ட துன்பங்கள்ல கலந்து கொள்றது, அவருக்கு பிரார்த்திக்கிறது, எந்த அளவு தூரம் எங்கள்கிட்ட சலாம் இருக்குது. முகத்தை பார்த்து சலாம் சொல்றோமா, ஆளை பார்த்து சலாம் சொல்றோமா, ஆளை பார்த்து சலாம் சொல்றோமா, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு சலாம், வயோதிகருக்கு ஒரு சலாம், பிள்ளைகளுக்கு ஒரு சலாம், இப்படி இருக்குதா? எந்த அளவு தூரம் சலாம் விஷயத்துல கவனம் செலுத்துறோம், இது மனிதர்கள் உள்ளங்கள்ல தாக்கம் செலுத்தும். ஒரு விடயம் உள்ளது, நீங்கள் செய்தால் உங்களுக்குள் ஒருவர் மற்றவரை நேசிப்பீர்கள், அதை உங்களுக்கு அறிவித்து தரட்டுமா என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், அஃப்சு சலாம், சலாத்தை பரப்புங்கள் என்று சொல்ல சொன்னாங்க. சலாத்தை பரப்புறது மனிதர்கள் உள்ளங்கள்ல நேசத்தை ஏற்படுத்தும், நிம்மதி ஏற்படுத்தும். அது எங்களோட குடும்பத்துக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆக்கணும். நிறைய பேர் ஊருக்கும் உலகத்துக்கு எல்லாத்துக்கும் சலாம் சொல்வார், வீட்டுக்கு உம்மாக்கு வாப்பாக்கு சலாம் சொல்றது இல்ல. என்ன இது? எல்லாருக்கும் சலாம் சொல்றார், வைஃபுக்கு சலாம் சொல்றாரு இல்ல, பிள்ளைகளுக்கு சலாம் சொல்றாரு இல்ல, வெட்கப்பட்டுக் கொள்றார். வீட்டுக்குள் இந்த அமல ஆரம்பிச்சோடும் மனிதர்கள் உள்ளங்கள்ல இடம் கிடைக்கிறதுக்கு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இருவருக்கு உள்ள ஏதாவது மன கஷ்டங்கள் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டு முந்திக் கொள்றவர் சலாத்துல அல்லாஹ் அவர் சிறந்தவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை வருது, என்னை மன்னிச்சுக்கோங்க, என் மேலதான் பிள்ளை அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக் கொள்றார், அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த அவர் சலாத்துல முந்திக் கொள்றார். அல்லாஹ்ட்ட சிறந்தவர் ஏன் தெரியுமா? அவர் எங்கட பார்வையில செகண்ட் ஆகிறார், விட்டு கொடுக்கிறார். தண்ட பேர்ல பிழை இல்ல டீம், இந்த உறவு முக்கியம் அவர் கருதுறார், முக்கியம் கருதார், இறங்கி போறார், பணிஞ்சி போறார். அது அல்லாஹ்வுக்காக அமைஞ்சா அல்லாஹ் அவர் தான் சிறந்தவர், அல்லாஹ் அவர் தான் சிறந்தவர். எந்த அளவு தூரம் இந்த சலாம் விஷயம் நாங்க கவனம் செலுத்துறோம், எந்த அளவு தூரம் எங்கள்கிட்ட அந்த விஷயம் எங்களுக்குள்ள இருக்குது. அடுத்தது மலர்ந்த முகம். இந்த தலைப்புல ஒரு குர்ஆன் கிளாஸும் நாங்க செஞ்சோம், சிரித்த முகத்தோட இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசுக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது, ராகத்தை இருக்குது, கவலைகளை மறந்து போறோம், பார்த்து கொண்டே கேளும் போல இருக்குது. எந்த அளவு தூரம் எங்கட முகம் மற்றவர்களுக்கு பிடிக்கும், புன்முறுவலோட சிரிச்சு கொண்டு சிரித்த முகத்தோட மனிதர்களை வெல்கம் பண்றது, சந்திக்கிறது, எந்த அளவு தூரம் முகம் சிரித்த முகத்தோட நாங்க செய்யறோம்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, எந்த ஒரு நன்மையும் சாதாரணமாக எண்ண வேண்டாம். உங்கள் சகோதரனை சிரித்த முகத்துடன் சந்திப்பதாக இருந்தாலும் சரியே, நீங்க சின்னதா கருதவானன், கேலஸா இந்திரவானன், அமல்கள்ல ஆக குறைஞ்சது உங்களோட சகோதரனை சிரிச்ச முகத்தோட பாக்குறது என்ன செலவிக்குதுங்கள்ல? மனிதர்களை சிரித்த முகத்தோட பாக்குறது எந்த அளவு தூரம் நாங்க மனிதர்களோட மனங்களை குளிர வச்சிரோம். சிரித்த முகத்துடன் மக்களை சந்திப்பது ஒரு சுன்னத், ரசூலோட பண்பு. இன்றைக்கு மார்க்கம்ன்ற பேர்ல கடிமை பூத்தப்பட்டிக்குது. மார்க்கம் அவர் சீரியஸை பார், சிரிச்ச மாட்டார். மார்க்கத்துக்கும் சிரிக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்ல. சீரியஸா இருக்கிறது, நரகத்தை நினைச்சு கொண்டிருக்கிறது, கொதிச்சு கொண்டிருக்கிறது என்ற மனோநிலை தான் மனிதர்களுக்கு. இந்த ஹதீஸ பாருங்க, ஜரீர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றது, சிரித்த முகத்தோடு அன்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்ததே இல்லை. எப்ப பார்த்தாலும் அவங்க சிரிச்சு கொண்டிருப்பாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபி, மதீனாட ஜனாதிபதி, பெரும் இஸ்லாமிய பணியிட தலைவர். சஹாபி சொல்றார், ரசூலுல்லாஹ் சிரிச்ச முகத்தோடு இல்லாம நான் பார்த்தே இல்லை, எப்பவுமே சிரிச்சு கொண்டிருப்பார். எந்த அளவு தூரம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே மனிதர்களுக்கு பிரயோசனமா இருந்தீராங்க, நலவு நாடி இருந்தீங்கிறாங்க. சிரிச்ச முகத்தோடு ஆட்களை கண்டாலும் எங்களுக்கு என்ன வந்துடும், என்ன கவலையோட இருந்தாலும் சிரிப்பு வந்துடும். சிரிச்சா எதிரியும் சிரிப்பான். எனவே எந்த அளவு தூரம் மலர்ந்த முகத்தோடு நாங்கிறோம். அல்லாஹ்வின் தூதரை விட புன்முறுவல் பூக்கக்கூடிய எவரையும் நான் கண்டதில்லை என அப்துல்லா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுறார். ரசூலுல்லாஹ் விட புன்முறுவல் பூக்கிறதை யாருமே கண்டில்ல. அந்த அளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுடைய உள்ளங்களை குளிர செஞ்சு கொண்டிருப்பார். நானும் நீங்களும் வாழ்ற வாழ்க்கை, இவ்வளவு காலம் வாழ்ந்த வாழ்க்கை மனிதர்களுக்கு என்ன பதிவை கொடுத்திருக்கும், உள்ளத்துல என்ன மாற்றத்தை ஏற்பட்டிருக்கும். அடுத்தது 4வது விஷயம், மனிதர்கள் எங்களை நேசிக்கணும்டா, மனிதர்கள் உள்ளங்கள்ல நாங்க இடம் பிடிச்சோணும்டா, பேசும்போது கவனத்துடன் என்ன செய்யணும், காது கொடுக்கணும், லிசன் பண்ணணும். எங்களுக்கு அவருடைய பிரச்சனை தீர்க்க இல்லாட்டியும் பரவாயில்ல, அதுக்கு ஒரு தீர்வண்ட குடிக்க இல்லாட்டியும் பரவாயில்ல, அதுக்கு உதவி செய்ய இல்லாட்டியும் பரவாயில்ல, பேசுற விஷயத்தை கேட்கிற பண்பு, லிஸ்னிங்கிறது அடிப்படையான ஒரு குவாலிஃபிகேஷன். தாயியலை பொறுத்தவரையில லிசன் பண்றது. பல மனிதர்கள் பேச ஆரம்பிச்சுட்டா கேட்கறதுக்கு ரெடி ஆக மாட்டாங்க. கொஞ்சம் இருங்க, பேசி முடிய காட்டி மீறீங்க, பேசி முடிய காட்டி மீறீங்கன்னு இருக்கிற நேரம் எல்லாம் அவர் பேசிக்கொண்டிருப்பார். மனிதர்களோட விஷயங்கள் எவ்வளவு தூரம் நாங்க காது கொடுக்கிறோம், எவ்வளவு தூரம் லிசன் பண்றோம். மனைவிக்கு எவ்வளவு தூரம் நாங்க லிசன் பண்றோம், பிள்ளைகளோட விஷயங்கள் எவ்வளவு தூரம் லிசன் பண்றோம், உறவினர்களோட விஷயத்துல எவ்வளவு தூரம் நாங்க லிசன் பண்றோம். பிரச்சனைகளை கேட்கிறது, பேசும் வரக்காட்டையும் வெயிட் பண்றது, எந்த அளவு தூரம் இந்த பண்பு ஈக்குது. உண்மையில நாங்க யாருக்கு லிசன் பண்ணுவோம் சொல்லுங்களேன், காது கொடுப்போம் சொல்லுங்களேன், பேசுறதை யாரு பேசினா கேட்டுக்கொண்டிருப்போம் சொல்லுங்களேன். யாரு யாரு நாங்க மதிச்சுரத்தர் பேசினா கேட்டுக்கொண்டிருப்போம். முக்கியம் கருதுறதுக்கு நாங்க காது கொடுப்போம். நாங்க பெரியாள்னு நினைச்சதால பேசுறது கேட்டுக்கொண்டிருப்போம். எங்கள்கிட்ட பெருமதி, எங்களோட உள்ளத்துல இடம் பிடிச்சாக்களுக்கு காது கொடுப்போம். எவ்வளத்தை பேசினாலும் சரி, எதை பேசினாலும் சரி. சில மனிதர்கள் அரசியல்வாதிக்கு காது கொடுக்கிறாங்க, அவர் பேசின எல்லா பேச்சையும் கேட்டுக்கொண்டிருப்பாங்க. அதுல பிரயோசனம் நீக்குதா இல்லையா பிரச்சனை இல்லை, ரைட்? இப்படி இருக்கிறாங்க. எந்த அளவு தூரம் நாங்க மனிதர்களை நேசிக்கிறோம், முக்கியமா கருதுறோம். வயோதிபரத்தர் கருத்து சொல்றார், பேசுறார், ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறார், நாங்க அவரை மதிச்சாதான் காது கொடுப்போம். நாங்க காது கொடுக்கிறன்றது அடையாளம் அவரை மதிச்சிரோம், அவர் முக்கியமானவர் என்று கருதுறோம், அவரும் பேசணும்னு நினைச்சிரோம்.
எனவே ஒரு மனிதனை பொறுத்தவரையில அல்லாஹ் தஆலா தந்திக்கிறது 2 கண், 2 கண், 2 காது, எத்தனை வாய்? 1 வாய். 2 கண், 2 காது, 1 வாய். மனிதன் நிறைய பார்த்து யோசிச்சு நிறைய விஷயங்களை கேட்டு அளவா பேசணும்ன்றதுதான் அது அர்த்தம். நிறையத பார்த்து படிச்சு நிறைய விஷயங்களை கேட்டு அளவா பேசணும். சில மனிதர்களுக்கு வாய் மட்டும்தான் குடித்திக்கிற மாதிரி, அவங்க மனிதர்களுக்கு காது கொடுக்க ரெடி இல்ல. அவங்களோட நியாயங்களை கேட்க ரெடி இல்ல. அவங்களோட வாதங்களை ஏற்றுக்கொள்றதை விட கேட்கறதுக்கு ரெடி இல்ல. மனுஷர்களுக்கு எவ்வளவு தூரம் நாங்க காது கொடுக்கிறோம், அவங்களோட தேவைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள்ல எவ்வளவு தூரம் காது கொடுக்கிறோம். காது கொடுக்கிறன்றதே ஒரு ஆறுதல் தான் மனிதனுக்கு, ஒரு ரிலாக்ஸ். பிரச்சனைகளை கேட்டுட்டு போறார், என்ன பிரச்சனைகளை இவர் கேட்பார். எனக்கு ஒரு பிரச்சனை இவர்கிட்ட பேசலும், அவர் உதவி செய்யாட்டி பரவாயில்ல, என்ன பிரச்சனைகளை கேட்டுக்கொள்வார். எந்த அளவு தூரம் மனிதர்களுக்கு நாங்க காது கொடுக்கிறோம், அந்த மனிதர்கள் தான் எங்களை நேசிப்பாங்க. அடுத்ததாக அன்பு. மனிதர்களை நேசிச்சா அன்புக்கு ஒரு ஹக்கீக்குது, அன்புக்கு ஒரு ஹக்கீக்குது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. ஒரு பிரியாணி நல்ல ஒரு போட்டோ ஒண்டிக்குது, சட்டப்படி பிரியாணி போட்டோ ஒண்டிக்குது, அது வயிற்ற நிறைச்சாது, இன்னும் பசிய கூட்டும். போட்டோ நல்ல ரைஸ் போட்டோ ஒண்டிக்குது, சப்மரின் போட்டோ இருக்குது, அது வயிற்ற நிறைச்சாது, அதை பார்க்க பார்க்க எச்சூரும் பசி கூடும். அது போல அன்பு இறக்கமைக்கிறோம்ன்றது உள்ளத்துல வச்சிருந்தது சரி வராது. அன்பு பிரயோசனப்படும், வெளிப்படுத்தும் போது. நான் கேட்கிறேன், உங்களோட பிள்ளைகளோட நீங்க இறக்கமா? எப்படி ஒரு உம்மா வாப்பா இறக்கம் இல்லாம எப்படி? தாயும் தகப்பனும் பிள்ளைகளோட இறக்கம். நான் கேட்கிறேன், அந்த அன்பை நீங்க காட்டுறீங்களா? உம்மா வாப்பாவோட நீங்க இறக்கமா? இறக்கமா? அந்த அன்பை வெளிப்படுத்துறீங்களா? வெளிப்படுத்துற எப்படி? அன்பான வார்த்தைகள் பேசுறது, தங்கமே, செல்லமே, உசுரே, பிள்ளைகளுக்கு பேசுறது, வார்த்தைகள் அன்பா பேசுறது, தடவி கொடுக்கிறது, அணைச்சி கொள்றது, முத்தமிடுறது, இது அன்புட வார்த்தைகள். இதை வச்சுதான் ஒருத்தர் அன்பாய்க்கிறாமோ இல்லையான்றது. மனுஷர்கள் தந்த பிள்ளைகளோட கூட அன்பை வெளிப்படுத்துறாங்க இல்ல, ஆனா சரியா உண்ட வெளிப்படுத்துறாங்க. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சரியா உண்ட வெளிப்படுத்துறாங்க, கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. இந்த சமூகத்துல சின்னது முதல் முதியவர் வர காட்டி கோபத்தை வெளிப்படுத்த தெரியும். கொடுத்தேன் 2 பேச்சு, பல்லு புடுங்கிற மாதிரி ஒரு கேள்வி என்று கேட்டேன். எவ்வளவு கோபத்தை ஃபீல் பண்றவரா அந்த அளவு தூரம் முன்னால் இருக்கிறவர் பாதிக்கிற அளவுக்கு கோபத்தை வெளிப்படுத்த தெரியும் இந்த சமூகத்துக்கு. அன்பை வெளிப்படுத்துற இந்த நாகரிகம், அல்லாஹ்வின் மார்க்கம் சொல்லி தந்த நாகரிகம். ஃபாத்திமாக்கு ஈர கொழுந்து என்று ரசூலுல்லாஹ் பேசுவாங்க. அது சுன்னா. பெற்றோர்கிட்ட அன்பை எடுக்கிறது பிள்ளைகளோட உரிமை, பெற்றோர்ட கடமை நிறைவேற்றணும். இந்த சமூகத்துல சிறியோர் முதல் பெரியோர் வரக்கட்டி கோபத்தை வெளிப்படுத்த தெரியும். உம்மாவோட வாப்பாவோட உம்மக்கு, பிள்ளைகளோட எல்லாத்தையும் கோபத்தை வெளிப்படுத்த தெரியும். அன்பை வெளிப்படுத்த தெரியாது. அன்பைத்தான் வெளிப்படுத்தணும். கோபத்தை அடக்கி கொள்ளணும், கண்ட்ரோல் பண்ணணும், அன்பை வெளிப்படுத்தணும். நான் கேட்கிறேன், உன்னோட பிள்ளைகள் மனது குளிர் அளவுக்கு இறக்கமா பார்த்து அந்த புள்ள இந்த பொடி என்று உம்மா மாதிரி என்று உம்மா பேசுறா இல்லையேன்னு ஃபீல் பண்ணுவாரா? அன்ப அள்ளி கொடுக்கணும், அறிவியா கொட்டணும். நிறைய உளவியல் தாக்கங்களுக்கு ஒத்தடம் அன்புதான், இரக்கம்தான். அன்பு போகாம வேற யாராவது கண்மணியேன்னு பேசினா, தங்கமேன்னு பேசினா
உசுரேந்து பேசினா புள்ள புதுசா ஃபீல் பண்ணுது, புதியதொரு வார்த்தையா யோசிச்சுது, அத அந்த புள்ளகிட்ட ஏராளமான உணர்வுகளை ஏற்படுத்துது. எனவே மோசமான பாவங்களுக்கு போறாங்க. பேச வேண்டிய உம்மா பாப்பாவும் பேசுறாங்க இல்ல. நான் கேட்கிறேன், பெற்றோரான ஆட்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களோட புள்ளைகளை கடைசி எப்ப கிஸ் பண்ணீங்க? பிள்ளைகள்கிட்ட கேட்கிறேன், உங்களோட உம்மா பாப்பாவையும் நீங்க எப்ப கிஸ் பண்ணிக்கிறீங்க? உங்களை கிஸ் பண்ணினா இல்லையான்னு யோசிச்சவான புள்ளைகள்கிட்ட கேட்கிறேன், உங்களோட உம்மாவையும் பாப்பாவையும் எப்ப கடைசியா கிஸ் பண்ணீங்க? மனுஷர்கள் வெயிட் பண்றாங்க. மௌத்தாயினோ போறோம், உணர்வு இல்லாத அந்த மையத்துக்கு கிஸ் பண்றதுக்கு, கல்யாணம் முடிச்சுட்டு போக்கல கடைசி பிரியாவினால கிஸ் பண்றதுக்கு. முத்தம் அன்புட ஒத்தடம் அது பிள்ளைகளுக்கு அருவி மாதிரி கொட்டணும். வீட்டுக்குள்ள உம்மக்கும் வாப்பக்கும் குடுக்கலுமானது அது மட்டும்தான். மனித சமூகம் எதிர்பார்க்குதா டீச்சர்ஸ் மாற இறக்க வைக்கணும்? மனித சமூகம் எதிர்பார்க்குதா இந்த அன்பான வார்த்தையை முத்தத்தை ரோட்ல போராட்ட கொடுக்கணும்? ஏன்னா இஸ்லாம் உருவாக்கிய நாகரிகம் மிக உன்னதமான நாகரிகம். அந்த நாகரிகத்துக்குள்ள வளர்ற குடும்பம் அங்க அன்பு செழிப்பாய்க்கும், பாலைவனமாய்க்காது. அன்பு கொட்டி வளர்க்கப்படுற பிள்ளைகள் பெற்றோரை மறக்க மாட்டாங்க. வயோதிபம் அடைஞ்சி உளவியல் தேவையோட உடல் தேவையோட பெற்றோர்கள் தள்ளாடுற வயசுல பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிட்டுட மாட்டாங்க. வளர்க்கிற காலம் சரி அன்பை கொட்டி வளர்த்தா. இந்த உலகத்துல தாய் அன்புக்கு நிகர வேற எதுவும் இல்லை. அது பால் போல தூய்மையானது. எத்தனை பிள்ளைகள் வந்தாலும் எத்தனை மனைவி வந்தாலும் தாய் அன்புக்கு நிகர் இல்லை. ஆனால் அந்த தாய் அந்த அன்பை கொட்டோனும் காட்டோனும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் யாரு? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பேரப்புள்ள. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூல் அணைச்சு அப்படியே முத்து விட்டார். ஒரு மனிதர் சொன்னார், சஹாபி, யா ரசூலுல்லாஹ் எனக்கு 10 புள்ள அளிக்குது, ஒத்தரை நீங்க கிஸ் பண்ற மாதிரி கிஸ் பண்ணல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மண்ணில் இருப்பவர்களுக்கு அன்பு காட்டாதவர்களுக்கு வானத்தில் உள்ளவன் அன்பு காட்ட மாட்டான். அன்பு வெளிப்படுத்தணும். பேரப்புள்ளைய கிஸ் பண்றது, தலைய தடவிடுறது, அணைச்சு கொள்றது, ஹக் பண்றது அன்புட வெளிப்பாடு. இஸ்லாமிய குடும்பத்தின லட்சணங்கள் எங்க தேடுறோம்? இது எங்க போய் தேடணும்? இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ள இதெல்லாம் கொட்டிக்கணும், அறிவு மாதிரி ஊத்திக்கொண்டே இருக்கணும். அங்க அன்புக்கு பஞ்சமிக்காது. அந்த குடும்பத்துக்குள்ள வளர்ற புள்ளைகள் ஆரோக்கியமா அப்பதான் வளரும். அந்த பிள்ளைத்தான் தாயிட இடம் எது, மனைவிட இடம் எதுன்றது விளங்கும். வயோதிபம் அடைஞ்சாலும் தாயும் தந்தையும் என் வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தினான்ற அந்த பிள்ளைகளுக்கு விளங்கும். பிள்ளைகள் உள்ளத்திலேயே தாக்கத்தை நாங்க ஏற்படுத்தாட்டி ஊர் உலகத்துல மனிதர்கள் உள்ளங்கள் எந்த அளவுக்கு நாம் வெற்றி கொள்ள போறோம்? அன்பு வெளிப்படுத்தணும். நான் இவ்வளவு நேரம் பேசினது வீட்டுக்குள்ள பெத்த பிள்ளைகளோட. இது போல உறவினர்களோட அன்பை வெளிப்படுத்தணும், நண்பர்களோட அன்பை வெளிப்படுத்தணும், சமூகத்தினரோட அன்பாக இரக்கமாக நலவு நாடி பழகுற உன்னதமான பண்புகளை நாங்க சுமக்கணும். அந்த மனிதர்களை தான் மனிதர்கள் நேசிப்பாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட ஒரு சஹாபி இருந்தார். ஒரு மனிதர் கடந்து போனார். அந்த மனிதரை பார்த்து சஹாபி சொன்ன, அல்லாஹ்வின் தூதரே, இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, நேசிச்சு வெல்ல சொல்லிட்டீங்களா? இல்லையா ரசூலுல்லாஹ், சொல்லிட்டு வாங்க. அவர் போனார். அவரை தட்டி பேசி, இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னார். அந்த மனிதர் ஆற தழுவி சொன்னார், யாருக்காக நீங்க என்னை நேசிக்கிறீங்களோ அந்த இறைவனும் உங்களை நேசிக்கட்டும்னு பிரார்த்திச்சார். அன்பை வெளிப்படுத்துற ஐ லவ் யூ சொல்ற கல்ச்சர்
நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ற கல்ச்சர். இது இஸ்லாமிய கலாச்சாரம். இஸ்லாம் கட்டி காத்த சமூக அமைப்பு. அன்பு நிறைஞ்சிக்கணும். நாம் வீட்டுக்குள்ளே கொடுக்க வேண்டிய இடத்துல மனைவியோட இறக்கமா நடக்கவும் இல்ல, பிள்ளைகளோட இறக்கமா வெளிப்படுத்துறோம் இல்ல, இறக்கமா இருக்கிறோம் வெளிப்படுத்துறோம் இல்ல, தாயோடன் தந்தையோடன் அன்பை வெளிப்படுத்துறோம் இல்லை என்றால் சமூகத்தில் எந்த அளவு தூரம் நாங்க அன்பை வெளிப்படுத்த போறோம்? எங்களால நேசிக்கப்பட்டோரால் எங்களை நேசிப்பார், அந்த மனிதர்கள் எங்களுக்கு பிறகு எங்களுக்காக பிரார்த்திப்பார், எங்களுக்கு நலவு நாடுவார், எங்களுக்கு நலவு நாடுவார். எனவே இவ்வளவு காலம் மனிதர்களா இந்த மண்ணுக்கு மேல வாழ்ந்திக்கிறோம். மண்ணுக்கு மேல வாழ எல்லாருக்கும் தெரியும். மனங்கள்ல வாழ்றதுக்கு, உள்ளத்துல வாழ்றதுக்கு எவ்வளவு பேருக்கு தெரியும்? எந்த அளவு தூரம் கரிசனம் கொள்றோம்? மண்ணுக்கு மேல எல்லாரும் வாழ்றோம். உள்ளங்கள்ல வாழணும், உள்ளங்கள்ல வாழணும். அந்த உள்ளங்கள்ல வாழ்ற பக்குவம் எந்த அளவு தூரம் நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம், அது மிக அடிப்படையானது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒரு மனிதரை நேசித்தால் நீங்க அந்த நேசத்தை அவர்கிட்ட அறிவிங்க சொன்னாங்க. எந்த அளவு தூரம் அன்போட நேசத்தோட மனிதர்களுக்கு பழகிறது, பேசுறது, கதைச்சுறது, உறவு பாராட்டுறது. மனிதர்கள் தொடர்ந்து உதவி தேடி உதவி கேட்டு வாராட்களை மனிதர்கள் விரும்புறதில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு மனிதர் சொல்றார், யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு செயலை சொல்லித்தாங்க, அதை செஞ்சா அல்லாஹ் என்னைய நேசிக்கணும், அதை செஞ்சா மனிதர்களும் என்னை நேசிக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீ தேவையற்றவனாக இரு, அல்லாஹ் நேசிப்பான். மனிதர்களில் நீ தேவையற்றவனாக இரு, மனிதர்கள் நேசிப்பாங்க. எனவே தேவைகளுக்காக மனிதர்களை பழகாம இருக்கிறது. அன்பளிப்புகள், ரைட்? எந்த அளவு தூரம் அன்பளிப்புகள் செய்யற பழக்கம் எங்கள்கிட்ட இருக்குது. மனிதர்களுக்கு கிஃப்ட் கொடுக்கிறது பெரிய செலவுகள்ல கொடுக்கணும் இல்ல, ஆக்குற கரையில ஒரு ஆணத்தை பக்கத்து வீட்டுல குடிக்கலதா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு போயிலதா, அந்த இடத்துல இருந்து சிந்திக்கணும். நேசிச்ச ஆட்களுக்கு நாங்க நலவுகளை சேர்க்கிறது, ரைட்? என்ன சரி, உதவிகள் செய்யறது, கிஃப்ட் கொடுக்கறதுல இருந்து வரும் இந்த விஷயங்களும் உள்ளங்கள் இடம் பிடிக்கிறதுக்கு காரணமாக அமையும். அடுத்தது பணிவு. மனிதர்கள் நேசிக்கிற ஒரு பண்புன்னா பணிவு தான். பெருமை, அல்லாஹ்வும் விரும்பாத பண்பு பெருமை, அதுக்கு எதிரானது. பணிவுன்றது மனிதனுக்கு அடிப்படையானது ஒன்று. குர்ஆன் ஏராளம் சொல்லிக்குது. பணிவுண்ட என்னன்றதுல பணிவு ஒரு நாள் கோழைத்தனம் அல்ல. பணிவு என்னன்றதுல அறிஞர்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒரு பாதையில போறீங்க, போற திசையில வார மனிதர்கள் எல்லாம் உங்களை விட சிறந்தவன் கருதுறதான் பணிவு. ஒரு கூலி தொழிலாளி வருவார், ஒரு ஏழை ஒருத்தர் வருவார், படிச்சாத பாமரத்தர் வருவார், ரோட் வேலைகள் செய்து கொண்டு போற ஒருத்தர் வர்றார். எல்லாத்தையும் பார்த்து யோசிச்சாரு, என்னை விட இவர் அல்லாஹ்ட்ட சிறந்தவர் ஐப்பார் கருதுறதும் பணிவு. அந்த மனிதர்களைத்தான் மனிதர்கள் விரும்புறாங்க. நாங்க அவரை விட பெருசி, அவருக்கு என்ன தெரியும், இவருக்கு என்ன தெரியும், நேற்று வந்தவர் தானே, அவருக்கு பேச தெரியாது, இவருக்கு கதைச்ச தெரியாது, இவருக்கு பழக தெரியாது, எல்லாத்துக்கும் மார்க்ஸ் போட்டு வச்சுக்கொண்டு நாங்க மேலே இருக்கிறது. இது பெருமையோட அடையாளம். மனுஷர்கள் விரும்புவதில்லை. தெரிஞ்சவன் ஒரு நாளும் தெரியும் காட்டிக்கொள்ள மாட்டான். படிச்சவன் ஒரு நாளும் படிச்சுக்கிறேன்றதை காட்டிக்கொள்ள, தெரியாதவன் தான் படிச்சவன் மாதிரி காட்டிக்கொள்வான். பெருமையோட அடையாளங்கள். எனவே மனிதர்களை நேசிச்சு வாழ்றதுக்கு அடிப்படையானது எல்லாரையும் கண்ணியப்படுத்துறது. எல்லாருக்கும் பெரிய ஒரு மார்க்ஸ போட்டு என்னை விட அல்லாஹ்ட்ட சிறந்தவரை இப்போம்டா பார்ந்து கருதினா அவருக்கு நாங்க சலாம் சொல்லுவோம், அவருடைய தேவைகளுக்கு முன்னுக்கு பேசிடுவோம், அவருடைய கஷ்ட துன்பங்கள்ல நாங்க கலந்து கொள்வோம். இப்படி மனித நலன் நாடி விரும்புறது, மனித நலன் நாடி வாழ்றது அடிப்படையானது. எனவே இவ்வளவு காலம் வாழ்ந்திக்கிறோம். இவர்டா எனக்கு ஒரு சோகம் இல்லைன்னா இவர் தான் ஓடி வருவார், எனக்கு ஒரு பிரச்சனைண்டா இவர் தான் வந்து நிற்பார், எல்லாரும் யாருக்கு சரி கஷ்டம்டா இவர் முன்னுக்கு நிற்பார், யாரையாவது தேவைண்டா இவர்கிட்ட கேட்கலும், இவர்கிட்ட பேசலும்,
உதவி செய்யாட்டியும் கேட்டுக்கொண்டிப்பார். இப்படி மனிதர்கள் எங்களை பார்த்து நலன்களோட வாழ்ற மனிதர்கள் கருதுவாங்களா? அந்த மனிதர்கள் தான் மௌத்தாகும் போதும் சரியான சர்டிபிகேட் தருவாங்க. எனவே வாழும் காலத்துல நலவு செஞ்சு வாழ்றது, மனுஷன் பிரச்சனைகளோட துன்பங்களோட கஷ்டங்களோட அவங்களோட பங்கு கொள்றது, நலவு செஞ்சு வாழ்றது, இந்த சமூகத்தில் ஏற்பட்ட எல்லா நலவுகளிலும் பங்காளி ஆகிறது, பாவங்களை தடுக்கிறதுல பங்காளி ஆகிறது. இப்படி மனித நலன் காத்து வாழ்றதுதான் மார்க்கம். அந்த வாழ்க்கை தான் மனிதர்களுடைய உள்ளங்கள்ல நீங்காத இடங்களை கொண்டு வந்து தரும். அதுதான் இம்மேலே மறுமேலே எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும் விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். எனவே எங்களோட வாழ்க்கையில இன்னும் முன்னால் உள்ள வாழ்க்கையில பெற்றோரோட நாங்க எப்படி நடக்க போறோம், பிள்ளைகளோட எப்படி நாங்க நடந்து கொள்ள போறோம், பக்கத்துட்டாளோட உறவினர்களோட நாங்க எப்படி நடந்து கொள்ள போறோம், அவங்களோட வாழ்க்கையோட சம்பந்தப்பட போறோம், பக்கத்துட்டாள்களோட எந்த அளவு தூரம் நல்ல முறையில் நாங்க நடந்து கொள்ள போறோம், சமூகத்தில் எல்லா சாராரோட எந்த அளவு தூரம் தாக்கம் செலுத்தி வாழ போறோம்ன்றத கட்டாயம் ஒரு மனிதன் யோசிச்சோம். மரணங்கள் திடீர்னு வரையணும், திடீர்னு சம்பவிக்கணும், எல்லாருக்கும் ரெடியாகிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சாது, எல்லாருக்கும் ரெடியாகிற சந்தர்ப்பம் கிடைச்சாது. சிலாக்கள் நோய் வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்து மரணத்தை எதிர்பார்த்து மௌத்தாவாங்க. அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சாது. அது ஒரு பாக்கியம். அவர் பாவங்களை மன்னிச்சு கொள்றதுக்கும் விட்ட நன்மைகளை செஞ்சு கொள்றதுக்கும் மனதுகள் நோகடிச்சு பேசின அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கறதுக்குமான சந்தர்ப்பம் மனிதர்களும் அவரை வந்து பார்த்து பரிதாபப்பட்டு மன்னிச்சுட்டு போவாங்க. எனக்கும் உங்களுக்கும் திடீர்னு மரணம் வந்துடலும், தூங்கின நாங்க எலும்பாம போகணும், இன்றைய நாள் நாளைய நாள் எங்களுக்கு கிடைக்காம போயிடும், மரணம் விரைவுல வந்து சேர்ந்துடலும். தயாராகிற ஒரு பங்கு அல்லாஹ்வுக்குரிய கடமைகள்ல கவனம் செலுத்துறது போலவே மனிதர்கள் உள்ளங்கள்ல தாக்கம் செலுத்தி வாழ்றது, அது மனித நலன் பேணி வாழ்றது, மனித நலன் பேணி வாழ்றது. ரசூலுல்லாஹ்ட சமூகத்துல ரசூலுல்லாஹ்ட ஏராளமான உதாரணம் சொல்லேன். மிக மோசமான அசிங்கமான ஒரு சஹாபி யாரு? ஜுலைபீப். மிக அவலட்சணமான ஒரு சஹாபி, அசிங்கமான மனிதர். சமூகத்துல யாரும் அவரை கணக்கெடுக்கல. ரசூலுல்லாஹ் கேட்கிற ஜுலைபீப், உங்களுக்கு நீங்க திருமணம் முடிக்கலையா? அவர் மாறி கேட்கிற, யார சொல்ல எனக்கு யாரு சரி திருமணம் பேசுவாங்களா? நான் சாதாரணமான ஆள், கணக்கெடுக்கப்படாத ஆள், கண்டுகொள்ளப்படாத ஆள். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன நான் அன்சாரி தோழரை கூப்பிட்டு பேசினார், ஜுலை உங்களோட மகளை நான் திருமணம் பேசுறேன், யார சொல்ல உங்களுக்கு என்ன மகனை தந்துட்டு உங்களுக்கு தெரியும்? இல்ல எனக்கு இல்ல, என் தோழர் ஜுலைபீப். வீட்டுக்கு போறார், மனைவிட்டு செல்றார், மனைவிக்கு விருப்பம் இல்ல, மகள் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னா முடிக்கிறன்ற விஷயம் தெரியும், உங்களுக்கு அந்த சம்பவங்கள் தெரியும். சமூகத்தில கண்டு கொள்ளாத யாரும் அலட்டி கொள்ளாத விஷயத்துல நாட்டு ஜனாதிபதி கவனம் எடுத்திருக்கிறார். ஏன் உங்களுடைய பக்கத்தூடுகள் விஷயத்துல நாங்க கவனம் செலுத்துறோமா? ஏன் உங்களோட கிளாஸ்மேட் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை கவனம் செலுத்துறோமா? ஊர்ல விதவைகள விஷயத்துல கவனம் செலுத்துறோமா? அனாதைகள் புள்ளகள விஷயத்துல எவ்வளவு தூரம் கரிசனையோட ஈக்கிறோம்? இந்த ஊர்ல பசியோட இரவுகளை கடத்துறார்கள் எத்தனை பேர்? நானும் நீங்களும் பொறுப்பில்லையா? பக்கத்தூட்டிலிருந்து ஆரம்பிப்போம். மனிதர்கள நலன்கள்ல கவனம் செலுத்துவோம். ஆடு மாடுகள் போல ஒரு கூட்டுக்குள்ள தண்ட வைஃபோட புள்ளகளோட குட்டிகளோட வாழ்ந்துட்டு பக்கத்துட்டுக்கும் தெரியாம மூத்தாய் போற அந்த வாழ்க்கை வாழ்ந்துடப்படாது. வெளியே வரணும், சமூகத்தை பார்க்கணும், சமூக நலன்களை நிவர்த்தி செய்யணும். ஒவ்வொருத்தரும் என்னாலான பங்களிப்பை நான் செய்யறேன்டா சமூகத்தை பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உலகத்துல ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டிக்குது, செய்ய வேண்டிய ஏராளம் இருக்குது. இந்த இடத்துல வந்தீராட்களுக்கு தெரிஞ்ச பிரச்சனை எனக்கு தெரியாம செல்லரன் அவர்த்து அதுக்கான தீர்விக்கும் அதை செஞ்சுட்டு போறது அல்லாஹ் கண்டுகொள்வார், மறுமையில் அதுக்குரிய கூலிகளை தருவான். எனவே வாழும் நாங்க அடுத்த பிற மனிதர்களுக்கு அருளா வாழ்ந்துட்டு போவோம். அது இந்த உலகத்திலே
மறுமையில உயர்ந்த வாழ்க்கை ஒன்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தயார்படுத்தி வச்சுப்பான். எனவே சுயநல வாழ்க்கையை தாண்டி மனித நலன் காத்து கஷ்டப்பட்ட துன்பப்பட்ட இன்னல்களோட வாழ்றார்களுக்கு கரம் கொடுக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க என்ற நம்பிக்கையோட அவங்க வாழ்றதுக்கு ஒரு அழகானது ஒரு மனித நலன் பேணி ஒரு வாழ்க்கை ஒன்று நாங்க வாழ்வோம். அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை பொருந்திக் கொள்ளணும். பேசப்பட்ட விஷயங்களை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரியணும்னு கேட்டு முடிச்சுக்கொள்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஜஸா. பிறர் மனம் கவர வாழ்வோம் என்ற தலைப்பிலே மிகவும் அழகான முறையில் காத்திரமான பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட வருகை இருந்திருக்கின்ற வளவாளர் அஷேக் நம் இர்ஃபான் இஸ்லாஹி அவர்களுக்கு ஜமாத்தே இஸ்லாமி உலப்பனை கிளை சார்பாக மனமார்ந்த நன்றிகளை பிரார்த்தனைகளை மாறுக்காக செய்து கொள்கிறோம். இந்த அமர்வை அல்லாஹ் பொருந்தி கொண்ட அமர்வாக அல்லாஹு தஆலா ஆக்கி தர வேண்டும். அதே போல இங்கு பெற்ற படிப்பினைகள் எங்களுடைய வாழ்விலே பிரயோசனமான முறையிலே அது பிரதியிடப்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்வோம். அத்தோடு இந்த நிகழ்வை நாங்கள் முடிவு கொண்டு வருகிறோம். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். கீழே இஷா தொழுகை நடைபெறும். அனைவரும்